தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, திரியேக தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல மகிமைப்படுத்துவோமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றவரே. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஓ ஹல்லேலூயா, 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 உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீ, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். தேவா பிரசன்னம் தாருமே, ஏடிவும் பாதம் தொழுகிறோ. ஆயிரம் நாளை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே நாடுவே. பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே. நாங்கள் கைகளினால் கட்டும் ஆலயம் எம்மாத்திரம். தேவனே, எங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறவரே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த காலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறபடியால், ஒருவேளை ஏதோ ரகசிய பாவங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நமக்கு தடையாக இருக்கும் என்றால், இப்பொழுதே அதை பலிபீடத்தில் வைத்து ஒப்புரவாக்கி, ஆண்டவரே, நான் எதை இழந்தால் உம்முடைய பிரசன்னத்தை இழக்க விரும்பவில்லை என்ற ஏக்கத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால், இப்பொழுதே அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய வல்லமையினால், தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார். சிங்காசனம்
கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவதை தவிர நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் செய்த கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக, தகப்பனே, இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருப்பதில் ஒரு முகாந்தரம் உண்டு தகப்பனே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உமக்கு மகிமை செலுத்தும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிரப்பி இருப்பதற்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாக ஆண்டவரே மகிமைப்படுவீராக, இன்னமும் மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் என் வாயில் இருக்கும். எல்லா நேரத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையான ஒரு சகோதரர் எல்லா ஆண்டவரை ஆராதித்து கொண்டு ஆண்டவருக்குள்ளாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர் தான். ஆனால் அவர் வாழ்விலே ஒரு துன்பம் வந்த நேரத்திலே அவர் சொன்னார், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இடையில ஏதோ ஒரு பிரிவு வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்கும்போது எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம், அதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவசியம் இல்லை, அப்படித்தானே? ஆனால் நம் வாழ்வில் இன்பங்கள் துன்பங்கள், இன்பம் நம் வாழ்வில் வரும்போதும் சரி, துன்பம் வரும்போதும் சரி, ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்கி சேர்வதுதான் உண்மையான ஆராதனை. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எத்தனை பேர் அப்படி உண்மையுள்ள ஆராதனை கர்த்தருக்கு செலுத்தும்படி? அதனால் தான் இந்த மழை காலத்திலும் அதையும் பொருட்படுத்தாமல், ஒருவேளை கார் இருந்தால் அதில் ஈஸியாக வந்துடலாம், ஆனால் பஸ்ஸில் ஏறி சில பஸ்கள் மாறி டூ வீலரில் இப்படியாக எதையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கீங்க பாருங்க. அதுதான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற புத்தி உள்ள ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை மறவா உந்தன் தயவால்
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீ வைத்ததினா பறிக்க இயலாது வரும் என்னை. பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். உம்முடைய சமூகத்திலே தான் எத்தனை ஆனந்தம், எத்தனை பரவசம், எத்தனை மகிமை, எவ்வளவு தயவு. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாயின் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் உன்னதமாய் எந்தன் புகலிடமே. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். அக்கினி மதிலானவரே, ஆறுதல் மழையானவரே, அன்பே எங்கள் ஆருயிரே, அடைக்கலமானவரே, நிரந்தரமானவரே, நிச்சயமானவரே, நித்தியமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, உயிரோடு இருப்பவரே, உயிரோடு எழுந்தவரே, பரிந்து பேசுகிறவரே, வாசமுள்ளவரே, படைத்தவரே, பரிகாரியே, பரிசுத்தரே, பகலவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உன்னை தொடுவோம் என் கண்மணியே, தொடுவராய உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியே, தொடுவராய உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாய அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின்
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடலை எழுதிய ஒரு அருமையான தாயார் தேவ மனுஷி சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். எந்த சூழ்நிலை இந்த பாடலை, குறிப்பாக தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் என்றெல்லாம் இந்த பாடலை எந்த சூழ்நிலையில் எழுதினார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அவர் தன்னை முழுமையாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இலங்கை தேசத்திற்கு ஒரு மிஷனரியாக அவர்கள் பணி செய்ய செல்ல ஆயத்தமாயிருக்கிற வேளையிலே அவருக்கு அருமையான தாயார் வந்து அவரை வழி அனுப்புவார் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்திருந்தாராம். ஆனால் அவர் மேல் அன்பு வைத்திருந்த தாய், அவர் எவ்வளவோ அன்பு வைத்திருந்த அந்த தாய் கூட அந்த நேரத்திலே வந்து அவரை வழி அனுப்ப வரவில்லையாம். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு பாடல் கொடுத்தாராம். ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் எண்ணத்தை கொடுத்தாலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்து போய்விடலாம். ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் மறக்கலாம், தகப்பன் மறக்கலாம், தாய் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், மகள் மறக்கலாம், மகன் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், எல்லோரும் மறக்கலாம். ஆனால் யார் உன்னை மறந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்கவே முடியாது பிள்ளைய, அப்படித்தானே ஒரு தாய்க்கு. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுங்க, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டால் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டால் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ கையை தட்டும் போதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். பக்கத்தில் சொல்ல, உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். உரிமை கொண்டாடி, this God is my God. இவர் என்னுடைய, முழு உலகத்துக்கும் தேவன். அதே நேரத்தில் அவர் என்னுடைய தேவன். அவர் எதுவரைக்கும் நடத்துவாராம்? அடுத்த பாடல்,
மரண பரியந்தம் நாம் மரிக்கும் வரைக்கும் நம்மை நடத்துவார். ஆமென். நாம் மரிக்கும் போது நம்முடைய அட்ரஸ் மட்டும்தான் மாறும். பூமியில் இருக்கிற உங்க அட்ரஸ், ஒருவேளை சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த வீடா இருந்தாலும் சரி, இந்த ஒரு அட்ரஸ் இருக்கும், அப்படிதானே? அட்ரஸ் மட்டும்தான் மாறி பரலோகத்துக்கு அட்ரஸ் மாறும். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அவன் மரித்தாலும் மறுபடியும் அவனுக்கு ஜீவன் உண்டு. அது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னதே அவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். கைகளை தட்டி சந்தோஷமாக ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவர் நடத்துவார். அதனால்தான் தேவன் மனிதனாக அவதரித்த போது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காகவும்? அவர் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். யெகோவா ஈரே என்றால் அவர் என்ன செய்வாரு? பக்கத்தில் சொல்றீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்ம எதிர்பார்க்கிற வெற்றியை, எதிர்பார்க்கிற முடிவை தருவார். அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் யெகோவா ராஃபாக இருக்கிறாராம். யெகோவா ராஃபா என்றால் அவர் சுகம் தருகிற தேவன். அவர் எப்படி இருக்கிறாராம்? யெகோவா ரூவாவாக இருக்கிறார். யெகோவா ரூவா என்றால் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும். நாமம், அதுதான் நமக்கு புகலிடம். அவருடைய நாமம் தான். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். The name of the Lord is a strong tower. அப்படின்றால் ஒரு பெரிய கோட்டை இருக்கிறதுனா, அந்த கோட்டைக்குள்ள எப்படி எதிரிகள் படையெடுத்து வரும்போது மறைந்து கொள்ளுகிறார்களோ, அதே போல ஆண்டவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் மறைந்து கொண்டார். நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமா இருப்பான். நீங்க சுகமா இருப்பீங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்லா கையை தட்டி முழு மனதோடு கர்த்தரை துதிக்க போகிறோம். முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு. ஓ தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் நடப்பது போல பூமியிலே நடப்பதாக, எங்கள் சபை நடுவில் நடப்பதாக.
புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. அவர் யார்? யெகோவா ஷம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இல்ல, ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பரமேஸ்வர் ஹமாரே சாத் ஹே. ஆமென். அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஏதாவது வேணுமா நமக்கு? வாட்ச்மேன் நீ என்ற தேவ மனிதன் சீன தேசத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கின தேவ மனுஷன். அநேக புத்தகங்களை எழுதினார். அவருடைய புத்தகங்களிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்று த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் என்ற ஒரு புத்தகம். ஒரு யதார்த்தமான மனிதன் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். அந்த புத்தகம் சீனாவில் அச்சிடப்படவில்லை, வெளிநாட்டில் அச்சிடப்பட்டு சீனாவிற்கு கடத்தப்பட்டது. இது நடந்தது 1950களிலே. அங்கு கடத்தப்பட்டு மறுபடியும் அந்த புத்தகத்தை படித்து ஏராளமான சீன மக்கள், கம்யூனிசத்தை தழுவின மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை அறிந்த சீன அரசு இவர் ஒரு மௌன புரட்சி செய்கிறார் என்று சொல்லி அவரை கைது செய்தது. 15 வருடங்கள் சிறை தண்டனை. நாம் பார்க்கிற சிறை அல்ல, சிறையிலே பலவிதமான சித்திரவதைகளை, கொடுமையான சித்திரவதைகளை அவர் அனுபவித்து அடிக்கப்பட்டார், வியாதிப்பட்டார். 1972 வருடம் அவர் மிகவும் வியாதிப்பட்டு மரிக்கிற சூழ்நிலையில் இருந்தார். அவர் எழுதிய கடிதங்கள் மூலமாகத்தான் அவர் பட்ட பாடுகள் அவர் உறவினர்கள் மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிந்தது. அவர் எழுதிய கடைசி கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? வியாதிப்பட்டு சிறையிலே தனிமைப்படுத்தப்பட்டு 15 வருடங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு மரிக்கிற வேளையில் அவர் எழுதிய கடிதம் என்ன தெரியுமா? என் இருதயம் கிறிஸ்துவுக்குள் களி கூறுகிறது. என்னை குறித்து யாரும் துக்கப்பட வேண்டாம் என்று எழுதி அவர் கிறிஸ்துவின் சமூகத்திற்கு சென்றார். அதுக்கு பேர் தான் உண்மையான ரட்சிப்பு. அதனால் தான் கர்த்தர் அவரை அவ்வளவு அதிகமாக பயன்படுத்தினார். நமக்கும் கூட கர்த்தர் மேல் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கர்த்தர் தருவாராக. சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் அது விசுவாசமே அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருடைய எதனால், எப்படி அவரால் அது முடிந்தது என்றால், அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒரு மனிதனை நிரப்பும் போது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. நல்ல கையை தட்டி நீங்க ஆராதிக்கிற வேளையிலே தானே அந்த பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் ஓடி போய் ஒளிந்து கொள்வோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஒருவேளை இப்பொழுது பலவித இக்கட்டுக்குள்ளாக நாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் எங்க வைப்பாரா? அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாடுவோமா? உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா சொல்லுங்க, என்னை விடுவிப்பேன். சுவலி உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். என்னை
ஆபத்து நாளில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He will call unto me in the day of trouble and I will deliver him. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life I shall satisfy him and show him my salvation. பூரண ஆயுசினால் உங்களை நிரப்புவார். உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவு செய்வார். கைகளை ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு அதில் அழைப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு அதில் அழைப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சவால்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. இப்பதான் கோவிட் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் முடிஞ்சு ஒரு இயல்பான வாழ்க்கை ஆரம்பித்து அப்படியே வண்டி கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தா செய்திகளில் பார்த்தால் பலவிதமான மிரட்டல்கள் வருகிறது. அங்கு தொற்று, இங்கு 21 பேருக்கு தொற்று, இங்கே 10 பேருக்கு தொற்று என்றெல்லாம் வருகிறது. ஆனால் சங்கீதம் 91 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பக்கத்தில் அறிக்கையிடுவோமா? அது உங்களை அணுகாது. It will not touch you. Amen. Hallelujah. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். கடைசி கால ஆபத்துகள் அநேகம் உண்டு. இந்தியா பாகிஸ்தான் போர் கொஞ்ச நாள் தொடர்ந்திருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இனியும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அணு ஆயுத போராக கூட அது வெடித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம் நினைக்கலாம், சின்ன பிள்ளைங்க கூட நினைக்கிறோம், ஐயோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ, உலகம் முடிஞ்சிருமோன்றெல்லாம் கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூச்சக்கரத்துக்கு மீதெங்கும் வரக்கூடிய சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன். ஒருவேளை நாம் உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பது மாத்திரமே, அது அந்த நம்பிக்கை மாத்திரமே நமக்கு போதுமானது. பாடுவோமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை அணுகாமலே தப்புவிப்பி. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை அணுகாமலே தப்புவிப்பி. உமது சிறகுகளா
இது கிருபையின் காலம். இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை விட்டு கர்த்தரண்டை ஓடி வந்துவிடு. எதுவும் நிரந்தரமல்ல. என் இயேசு ஒருவரே நிரந்தரமானவர். ரமா நக்கர தோரணி ரமா ரமா நர ரமா ரமா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Touch each and every person, O Lord. ஒவ்வொருடைய ஆவியை உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா குறைகள், எல்லா கரைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி ஓடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினால் நிரப்பும். ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்றவரே. உம்மின் ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிச்சினை ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்றவரே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவே, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே கூப்பிடுங்க. இந்த நாமம் இன்றைக்கு ஆறுதல் உண்டு. பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மேல் ஆதரவா இருக்கிறார். கர்த்தரோ நம்மேல் நினைவா இருக்கிறார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கழுகுகளைப் போல நம்மை பாதுகாக்கிற தேவன். தாவீது தன் வாழ்நாளில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் உணர்ந்த போது இப்படியாக பாடுகிறார். தேவரீர் இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தின விதத்தில் இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் பாடுகிறார். ஏன் கர்த்தர் தன் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று, இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்னார். அவர் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொண்டார். நாமும் கூட ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். இந்த உலகத்தார் நினைப்பார்கள், நான் முயற்சி செய்ய, நான் ட்ரை பண்ண, என் அறிவு, என் புத்தி, என் வல்லமை, என் சக்தி என்றெல்லாம் நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளையோ என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லி, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டது, இனிமேலும் பெற்றுக்கொள்ள போவது எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும்
எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, ரட்சகரே. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, எங்கள் துருகமே, நான் நம்பி இருக்கிற கன்மலையே, என்னை ஜெனிப்பித்த கன்மலையே, கூப்பிடுங்க. இயேசுவே, தகப்பனே, பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே, என்னை நிலைப்படுத்தின பிதாவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பாலெல்லாம் தந்தீரே. தகப்பனே, ஐயா கூப்பி. சொல்லுங்க, தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன், தகப்பனே நன்றி. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எம்முடைய ரட்சிப்புக்கும் எங்கள் வாழ்வில் நீர் நல்கிய எல்லா நன்மைகளையும் நாங்கள் தயவால் பெற்றோம், உம்முடைய கிருபையினால் பெற்றோம். இனிமேலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உம்முடைய நாமத்திற்கு எங்கள் இறுதி மூச்சு வரை நாங்கள் மகிமை செலுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். வார்த்தைக்கு நேராக போகலாம். லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை முதல் 4 வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையும் எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளை வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாய் யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாய் சொன்னது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பல சம்பவங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் 4 அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை என்னச்சுன்னா செய்யப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார் என்று என்னச்சுன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதோடு கூட என்னச்சு நற்செய்தி சொன்னது மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் குணமாக்கினதை குறித்து நான் வாசிக்கிறோம். அதோடு என்னச்சுன்னா அவரோடு கூட இருந்த ஸ்திரீகள் தங்கள் ஆசையினால் தேவனுக்கு ஊழியம் செய்ததையும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் தன்னிடத்தில் வந்த திரளான ஜனங்களை நோக்கி
ஒரு உவமையை கர்த்தர் என்னச்சுன்னா அவர்களோடு கூட பேசினார். விதை விதைக்கப்பட்டது, அதில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அது மனம் திரும்பாமல் போன, அது பலன் கொடுக்காமல் போனது, பலன் கொடுத்தது. இதை குறித்து என்னச்சுன்னா அங்கே ஆண்டவர் சொன்னார். அதற்கு பின்பாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்திலிருந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவர்கள் புறப்பட்டு என்னச்சுன்னா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களை அழைத்தார். அவர்கள் அழைத்து கொண்டு போகும் பொழுது எதிர்காற்றினாலே என்னச்சுன்னா சுழல் காற்றினாலே ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. இயேசு நித்திரையாக இருந்தார். சீஷர்கள் அவரை எழுப்பினார்கள். அவர் எழுப்பின பொழுது கொந்தளிப்பு அமர்ந்தது, அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக கரை சேர்ந்த பொழுது அங்கே என்னச்சுன்னா நீண்ட நாளாக பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே ஆண்டவர் பார்த்தார். அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அவன் நிமித்தமாய் அவனுடைய பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் சுவிசேஷத்தினால் வந்ததை குறித்து, அவனுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையினால் வந்ததை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக யவீரு இயேசுவை சந்திக்கிறார். சந்தித்து இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த பொழுது இயேசு அவனோடு கூட போனாள் என்று வாசிக்கிறோம். அதோடு கூட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதற்கு போகிற வழியிலே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒருவராலும் மருத்துவரால் சுகமாக்க முடியாதபடி இருந்த வியாதிப்பட்டவள் சுகமானதை குறித்து நான் வாசிக்கிறோம். வீட்டுக்கு போவதற்கு முன்பாக யவீருடிக்கு செய்தி வருகிறது, பிள்ளை மரித்து விட்டது, போதகரை தொந்தரவுபடுத்தாதே என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து வாசிக்கிறோம். எனவே இயேசு என்னச்சுன்னா அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். அவன் இயேசுவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான். மரித்த தன்னுடைய பிள்ளையை என்னச்சுன்னா உயிரோடு கூட பெற்றுக்கொண்டான். இந்த சம்பவம் தான் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்திலே பல காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது என்னச்சுன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அதை தமிழோடு கூட இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு பின்பாக விதைக்கப்பட்ட விதைகள் பலன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் என்னச்சுன்னா ஏன் பலன் கொடுக்கவில்லை, பலன் கொடுப்பதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். அப்படி பலன் கொடுத்தவருடைய வாழ்க்கை என்ன ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வரும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அதோடு கூட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இயேசுவை முன்பாக வைக்காதபடி இயேசுவை பின்னிட்டு வைக்கிறவருடைய வாழ்க்கையில் வைக்கிற கொந்தளிப்பை ஆண்டவர் என்னச்சுன்னா அந்த இடத்தில் என்னச்சுன்னா அங்கே மெஷர் பண்ணுகிறார். அதோடு கூட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீண்ட நாளாய் ஒருவனும் கட்டப்பட முடியாதபடி இருக்கிற மனிதனுக்கு இயேசு கொடுக்கிற விடுதலை, அந்த மனிதன் விடுதலை பெற்ற பின்பாக இயேசுவுக்காய் சாட்சியாக தன் ஊரில் நின்று என்னச்சுன்னா கர்த்தர் பக்கமாய் அந்த கிராமத்தை என்னச்சுன்னா இயேசுவுக்காக ஆதாயப்படுத்துவதை வாசிக்கிறோம். விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உன் விசுவாசம் எங்கேன்னு சொன்னார், அமிஸ்தோத்திர விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். விசுவாசம் உள்ளவனா இரு என்று கர்த்தர் சொன்னார். இப்படி ஆண்டவர் விசுவாசத்தை குறித்தும் தேவனுடைய வசனத்தின் வல்லமையை குறித்தும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை நாம் இந்த அதிகாரத்தில் என்ன வாசிக்க முடியும். தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் ஒரு 4 காரியத்தை மட்டும் உங்களுக்கு அந்த விதையிலிருந்து என்ன ஸ்தோத்திரம் நினைப்பூட்டி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது 4 காரியத்தையும் நாம் வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 12வது வசனத்தில் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறலா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். முதலாவது ரட்சிக்கப்படாதபடிக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்து என்ன ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டு இருக்க 13ஆம் வசனத்தை பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டு கேட்கும் பொழுது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின் வாங்கி போகிறவர்கள். முதலாவது விசுவாசிக்காமல் அமிஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட முடியாதபடி போனவர்கள், அதாவது விசுவாசிக்காதபடினால் ரட்சிக்கப்பட முடியவில்லை என்று வாசிக்கிறோம். சோதனை காலத்தில் பின்வாங்கி போனவர்கள். 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முள்ளுள்ள இடங்கள்
விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறலா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறவர்கள். வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் ஒரு பயன் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் பில்லோ அப்படின்னு சொல்ல, அப்படிப்பட்ட நபராக என்ன இருக்கிற பயனற்றவர்கள் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்து என்ன 15ஆம் வசனத்தில் பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமா இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்கள். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள், பலன் கொடுக்காதவர்கள், பலன் கொடுக்கிறவர்கள். இந்த 4 காரியத்தை குறித்து உங்களோடு கூட என்னச்சுன்னா இன்றைக்கு என்னச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடிய வரணும். நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாம் தெரியுமா அந்த வசனம்? சொல்லுங்க, முடிவு. அப்போ ரட்சிப்பு எப்போ வரை இருக்கணும்? கடைசி வரையும். தோத்திரம் என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதில்லை, ஒவ்வொரு நாள், டே பை டே நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்குள்ளே நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் வரணும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே போகிற அனுபவம் இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த அனுபவம் இல்லை. என்னைக்கோ ஒரு வசனத்தை கேட்டோம், அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்ம ரட்சிக்கப்படாதபடி, ரட்சிப்பை காத்து கொள்ளாதபடி இருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிற அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே ரட்சிக்கப்படாமையே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டே ஓட்டத்தை முடிக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் பாடுவதோ, நம்ம எல்லாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வசனத்திலேயே எல்லாம் தெளிவு நமக்கு இருக்கும், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்னும் உண்மையான ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு இருந்தால் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கு ஏற்ற என்ன மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். எதை கொடுக்கணும் சொல்லுங்க? என்ன கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. என்ன கனி கொடுக்கணுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்னச்சுன்னா கனிகளை கொடுங்க. வாசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம் லூக்காலின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன். 8ஆம் வசனத்தில் பாருங்க, மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பென்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லாதீங்க, நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அங்கே நல்லா பாருங்க. ஆபிரகாமுக்கு இந்த கல்லினால பிள்ளையை உண்டாக்க முடியும், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீங்கள் என்னச்சுன்னா கொடுக்கணும். அடுத்து, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்றார். 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி குடுன்னு கேட்டவன் சொன்ன பொழுது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னவனை பாருங்க. அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்க கடவன். ஆகாரத்தை உடையவனும் அப்படியே என்ன செய்யணும்? செய்யணும். அமிஸ்தோத்தர் ஈகை குணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அமிஸ்தோத்தர் இந்த கிவிங் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நாம் கொடுப்பதை குறித்து ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மையம். 2வது பாருங்க, 12ஆம் வசனத்தில் ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன். ஸ்தோத்திரம் மிதமிஞ்சி என்ன வாங்காத, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்த வசனத்தில் போர் சேவர்களும் அவனை நோக்கி, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று சொன்னான். நல்லா கவனிக்கணும். மனம் திரும்புதல், நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னு வசனத்தை கேட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் வசனத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்ட பொழுது
உன்னை என்ன செய்யணும்? உன்னை மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, அபிஷேகம் பெற்றுக்கோ, அந்த உபதேசத்தில் நிலைத்திரு, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு அப்படின்னு நினைச்சு ஆண்டோட வார்த்தை சொன்னது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு மனம் திரும்புதல், வசனத்தை கேட்கும் பொழுது மாற்றம் நமக்குள்ளாய் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு இல்லை ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிரேக்கு வந்துட்டு ஏதோ வசனத்தை பாஸ்டர் சொன்னாங்க கேட்டுட்டு போவது அல்ல. இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது, இன்னைக்கு பிரசங்கத்தில் ஜோக்கு நல்லா இருந்தது, இல்லை பிரசங்கத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த இல்லஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தது, இல்லை அவங்க சொன்ன என்னச்சு இந்த காரியம் நல்லா இருந்ததில்ல. எனக்கு என்ன பிரயோஜனப்பட்டது? என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? வசனத்தை கேட்டு இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் இன்றைக்கு மனம் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதுலேருந்து விடுதலை வேணுமோ அதில் விடுதலை. இந்த வசனம் எனக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தினால் நமக்கு விடுதலை என்னச்சுன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே நம்ம வாசித்த இடத்துல அந்த வசனம் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசான வசனத்தை என்ன செய்தானா அவர்கள் இருதயத்தில் என்ன செஞ்சான் எடுத்து போட்டுட்டான் அப்படின்னு. அப்போ வசனம் உள்ள வந்து விசுவாசம் அதில் என்ன செய்ய ஸ்தோத்திரம் ஊறி அது பலன் கொடுக்கணும், அது வந்து கிரியை நடப்பிக்கணும். ஆனால் அந்த வசனத்தை என்னச்சுன்னா நமக்குள்ள கிரியை செய்வதற்கு முன்பாக பிசாசான வந்து என்னச்சுன்னா வசனத்தை எடுத்துட்டு போயிருதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் நமக்குள்ள ஊன்றப்பட்டால் மட்டும்தான் நமக்குள்ள நல்ல பலனை கிடைக்க முடியும். பிசாசுடைய வேலை என்ன? ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்க. பிசாசுடைய வேலையை பாருங்களேன். அந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்து பலன் கொடுக்காதபடி நீங்க அதை விசுவாசித்து உங்களுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள அனுபவத்தை உண்டாக்காதபடி அவன் வந்து தேவனுடைய சாயலா இருக்கிற 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? மறைபொருளா இருக்கும். அடுத்த வசனம், ஆமா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி. இந்த வசனம் எப்படிப்பட்டதா? தேவனுடைய சாயலாய் நம்மை மாற்றும். கை வைத்தால சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மாற்றுமா? தேவ சாயலாக நம்மை மாற்றக்கூடிய சுவிசேஷத்தின் மகிமையான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளியாகிய வசனம் அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் ஸ்தோத்திரம் பிரகாசமாய் இராதபடி அந்த வசனம் அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள வந்து எந்த மனுஷனையும் வார்த்தையாகிய தேவன் ஸ்தோத்திரம் மாமிசமாகி நமக்குள்ள வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தின் வார்த்தை நமக்குள்ள வந்து பிரகாசமாகாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மன கண என்னச்சிட்டானா குருடாக்கிட்டான். தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாத. அவனுடைய வேலை என்ன? வசனம் உங்களுக்குள்ள வந்து நீங்க என்ன மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் உங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு நீங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் காரியத்தை நடப்பிக்காதபடி உங்களை என்னச்சுன்னா உங்க கண்ணை குருடாக்கிடுவான், மனக்கண்ணை. இதான் வேலை. ஆனா வசனம் உள்ள வந்து விசுவாசத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எனக்குரிய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் பேசினா, என் கூட ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க வசனத்தை படிக்கும் பொழுதும் அப்படிதான் படிக்கணும். நீங்க வசனத்தை படிக்கும் பொழுதும் இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிங்கன்னு நினைக்க கூடாது. இந்த பைபிள் வாசி இன்னைக்கு என்னத்தை நான் நினைச்சு நான் அனுபவிச்சேன், இதுல இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேசினா, இன்னைக்கு அந்த வசனத்து மூலமா எனக்கு என்ன ஆகாரம் கிடைச்சது. காலையில ஆண்டோட வார்த்தையை நீங்க பொறக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்குள்ள வார்த்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். மாசத்துக்கு ஏதோ ஒரு தடவை ஒரு 1ஆம் தேதி வந்து வாக்குத்தத்தத்தை பெற்றது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார்? காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. அந்த வார்த்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நீங்க விசுவாசிக்கணும். அது உங்களை குத்தணும். அது உங்களை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் புடமிடணும் அங்கே புடமிடணும், எங்கெல்லாம் உடைக்கணும் அங்கே உடைக்கணும். உங்க குணத்தை மாற்றணும், உங்க சிந்தையை மாற்றணும்,
உங்களை உருவாக்கணும். அந்த வசனம் உங்களை புடமிட்டு என்ன சொன்னா அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலாய் நீங்க மாறுவதற்கேருவாய் இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட என்ன சொன்ன ஸ்தோத்திரம் அந்த வசனத்துல உள்ள கொண்டு வந்து விசுவாசிக்காதபடி பிசாசனை அதை பொறிக்கிடுவான். வசனம் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் மத்தேயு 13:19 பாருங்க. 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, எப்படி இருக்கும் போது, பொல்லாங்கான் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்வானா பறித்து கொள்ளுவான். நீங்க பலம் கொடுக்கிறதுக்கு முன்னால பறிச்சிருவான், அதாவது மறக்க பண்ணிடுவான். அமிஸ்தோத்திரம் அதை உங்க வசனத்தை என்ன உங்களை இன்னைக்கு என்ன பேசினா உடனே இந்த இடத்துல பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். ஆனா வெளியில போனா அதை மறந்துடுவீங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாம போயிடும். அப்படி விட்டுறக்கூடாது. அவன் என்ன செய்ய அந்த வசனத்தை பொறிக்கிடுவானா. அது பொறுக்குது மட்டுமல்ல, அங்க என்ன சொல்லப்படுதான், இதை எடுத்துட்டு வேற ஒன்று விதைச்சிட்டு போயிடுவான். மத்தேயு 13:38 பாருங்க. 38-39 நிலம் உலகம் நல்ல வேத ராஜ்யத்தின் புத்திரர், களைகளை பொல்லாங்கனுடைய புத்திரர். அடுத்த வசனம் அவைகளை விதைக்கிறவ சத்துரு பிசாசு. களையை விதைக்கிற யாரு? அப்ப வசனத்தை எடுத்துட்டு வேற எதையும் விதைச்சிட்டு போயிடுவான். அதனாலதான் என்ன நமக்கு செவித்தனம் உள்ளவர்களாய் நம்ம செவிக்கு ஏற்ற வசனத்தை பொறுக்கி கொள்ள மனதா இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் என்ன எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற நினைக்க கூடாது. எனக்கு பிடிக்காட்டினாலும் இன்னைக்கு என் கூட ஆண்டவர் பேசினார். அல்ல சொல்லுங்க. அப்ப எதுல மனம் திரும்பணுமோ அதுல என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். எதுல என்ன தொடப்படுதீங்களோ அதுல மாற்றம் வரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா, இதுல இருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும். நீங்க கேட்டு பாருங்க, அந்த வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துருவார். அல்ல சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அவன் பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். யோவான் 10:10 பாருங்க. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கு வரான். ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கவும் நாம் பரிபூர்ணப்படவும் வந்தார். அல்ல சொல்லுங்க. நல்ல அலைய சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க. அதனால பிசாசை நீங்க தோற்கடிக்க பழகணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வசனம் உள்ள விசுவாசிக்காதபடினால் ரட்சிக்கப்பட முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கேட்கிற நினைச்ச அநேக விசுவாச பிள்ளைங்க நம்ம எல்லாம் மறுத்து போயிட்டோம். அப்படி இருக்கிற நினைச்ச இன்னும் ஆண்டருக்குள்ள நம்ம வளர முடியல, இன்னும் பெருக முடியல, அவருடைய சாயலை நினைச்ச அந்த ரூபத்தை நம்ம அடைய முடியல, அந்த மகிமைக்கு ஏற்ற நினைச்ச பாத்திரமா மாற முடியாதபடி இன்னும் நம்முடைய மாமிச சுபாவம், இன்னும் மாமிச எண்ணங்கள், இன்னும் மாமிச நினைச்ச பேச்சுகள் நம்ம விட்டு மாறி கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள வெளிப்படாம இருப்பதற்கு காரணம் இதுதான். அந்த வசனம் உள்ள போய்கிட்டே இருந்தா நமக்குள்ள பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் தந்துடுவார். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தினால் கட்டப்பட்ட நபராய் மாறணும். எனவே இந்த வசனம் தான் நமக்குள்ள என்னச்சுன்னா உண்மையான ரட்சிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த வசனம் நமக்குள்ள ரட்சிப்பை வராதபடி பிசாசானவன் அதை பொறுக்கிக் கொள்ளுகிறான். அவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அவனை மேற்கொள்ளணும். ஆலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் லூக்கா 8:13 வாசிக்கிறோம். அங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து, வசனத்தை என்ன செய்யுது? கொஞ்ச காலம் விசுவாசிப்பாங்க. 8:13 கொஞ்ச காலம் மட்டும் என்னச்சுன்னா விசுவாசித்து அதுக்கு சோதனை வந்த உடனே என்ன செய்வாங்களாம்? பின்வாங்கி போயிடுறவங்க. இப்போ சிலவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அநேக நபர்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும், நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்துடணும். ரெண்டாவது என்னச்சுன்னா நீ பின்மாற்றத்தில் இருக்கமா, இன்னைக்கு ஆண்டருக்குள்ள மறுபடியும் அவரோடு இருக்கிற உறவுல வந்துடணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? எது கேட்டாரு? நீ இருக்கிற இடம் எங்கப்பா? நீ நீ ஏன் பிரசன்னத்தில், ஏன் மகிமையில? ஒரு பாட்டு இருக்குல்ல, உங்க பிரசன்னத்தில் உங்க மகிமையில. பாட்டு நல்லா பாடிடுவோம். ஆண்டருக்கு மகிமை. உங்க பிரசன்னத்தில் உங்க மகிமையில இருக்கிறோமா? அதில் இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை உணரணும். நீங்க டிராவல் பண்ணும்பொழுது உணரணும், நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது உணரணும்.
நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சிட்டு இருக்கல உணரணும், அந்த பிரச்சனை உணர முடியும். அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். அதுக்குள்ளே வந்துட்டா என்னச்சுன்னா வேற எந்த சிந்தை உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். அங்கே ஆண்டவர் அதான் சொல்ல, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வந்தோடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே பின்வாங்கி போகிறவங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா, நீ ஆண்டருக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் பின்வாங்கி இருக்கிறீங்களா? அதை நீங்கள் பார்க்கணும். தோத்துற உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், உங்களை நிதானித்து பார்க்கணும். உங்கள் சுபாவம் என்னன்னு சொல்லி என்னச்சுன்னா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நீங்கள் பார்க்கணும். நான் பின்வாங்கி போயிருக்கேனா இல்லை இன்னும் ஆண்டருக்குள்ளே தான் இருக்கிறேனா? அவன் ஆண்டர் சொல்லிருக்கா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. பழையெல்லாம் என்னச்சுன்னா, அப்போ நான் வந்து இன்னும் பின்மாற்றத்தில் நான் விட்டதெல்லாம் நான் மறுபடியும் எடுத்திருக்கிறேன்னா? அதில் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். வசனம் என்ன சொல்லுது? ஆண்டர் சொல்லு, சோதனை எல்லாத்துக்கும் வரும். ஆண்டோடைய வசனம் சொல்லு, யோபு 23 அதிகாரம் 10 வசனத்தில், யோபு 23:10 வாசிக்கிறோம். யோபு 23:10, 23:10 வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் என்ன செய்வார்? அறிவார். நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் எப்படி மாறுவேன்? சொல்லுங்க, எப்படி மாறுவேன்? அப்ப சோதனை வந்தா தான் நம்ம எப்படி மாற முடியும்? அக்கினிக்குள்ள போனோம். அல்லேலூயா. நம்ம அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் உண்டு இல்லையப்பா அப்படின்ட்டு. ஆனால் அக்கினிக்குள்ள போகணும் அப்பா, அக்கினிக்குள்ள போகணும். அப்பதான் நம்மளை புடமிடும், நம்மளை உருக்கும், நம்மளை உருவாக்கும். அக்கினிக்குள்ள போகும்பொழுது நம்முடைய சுபாவங்களை உடையும். நமக்குள்ள என்னச்சுன்னா பொறுமை வரும், சாந்தம் வரும், அமைதி வரும். அக்கினிக்குள்ள என்னச்சுன்னா போகணும். நம்மை புடமிடுவது அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுது, நான் சோதித்த பின் எப்படி மாறுவேன்னா பொன்னாக விளங்குவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்களேன். இன்னொரு வசனத்துல ஸ்தோத்திரம், யாக்கோப்பின் புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனம். யாக்கோப்பு 1:12 பாருங்க. யாக்கோப்பு 1:12 ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம், சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன சோதனை வந்த உடனே நம்ம பின்வாங்கி போறோம். பின்வாங்கி போனவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் புத்தகம் 6 அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 6 அதிகாரத்துக்கு வாங்க. 4 வசனத்துல பாருங்க. 4 வசனத்துல பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், ஒரு தரம் எப்படிப்பட்டோம்? பிரகாசிக்கப்பட்டோம். பரம ஈவை ருசி பார்த்தோம். ஆண்டவர் பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறோம், பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். நல்லா கவனிக்கணும். இந்த 3 தம்பி போடு, அது முதல் போடு. அது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு அப்படின்னா அந்தகார இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியம். அப்ப நம்ம வந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டோம். 2வது பரம ஈவு. எது? பரலோகம்தான் என் சொந்தம் அப்படின்னு பாடுனல்ல. அப்ப பரலோகத்தினுடைய மேன்மையும் நம்ம ருசி பார்த்துட்டோம். அடுத்து பரிசுத்தாவி ஆவியானுடைய வல்லமையும் பெற்றோம். அடுத்த வசனம், தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தோம். இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அதை நம்ம நினைச்சோம். கர்த்தருடைய வார்த்தையை அதை நினைச்சோன்னா அதை ருசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம், அதை நினைச்சு நம்ம ருசித்து பார்த்துட்டோம். இனி வரும் நினைச்சுன்னா பலன் என்ன என்பதையும் நம்ம அதையும் பார்த்தோம். அடுத்த வசனம் பாருங்க. மறுதலித்து போனவர்கள், இதெல்லாம் அறிந்தோம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது. ஆனா வசனம் சொல்லி பாருங்க. 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனத்துல பாருங்க. 2 பேதுரு 2:20 பாருங்க. 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை
அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்ட, அது உலகத்தால் ஜெயிக்கப்பட்டால், உலகத்தை ஜெயிச்சவங்க நம்ம மறுபடியும் உலகத்தால் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அடுத்த வசனம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அடுத்த வசனம், நாய் தன் நக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு. அப்போ ஒரு நாளும் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல பாட்டு பாடுது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஸ்தோத்திரம். எத்தனை நன்மை எனக்கு செய்து ஆண்டவருடைய எல்லா மகத்துவத்தை அறிஞ்சிருக்கிறோம், எல்லாத்தையும் நமக்கு அறிஞ்சிருக்கிறோம், அவரை ருசித்து பார்த்திருக்கிறோம், எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு நன்மையை செய்யலை அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரை நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. அல்ல சொல்லுங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. அல்ல சொல்லுங்க. இந்த மண்ணுக்காக யாரை விட்டுறக்கூடாது? மாணிக்கத்தை. சோதனை வரும், சோதனையை நம்ம ஜெயிக்க பழகணும். சோதனை வீழ்ச்சி வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வேதத்தில் சில சோதனையை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. முதல் சோதனை பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தில். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த விருட்சத்தினுடைய எல்லா கனிகள் நீ புசிக்கலாம்பா, தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நினைச்சுனா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நினைச்ச கூடாது, புசிக்க கூடாது, மற்ற எல்லாத்தையும் புசி, அது விளக்கப்பட்டது. இதை ஒன்றை மட்டும் நீ புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா அவனுடைய மனைவி என்னச்சுன்னா அவனை விட்டு போய் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவ சொல்லுதா பாருங்க, அந்த 3:6 அந்த விருட்சம் புசிப்பிக்க எப்படி இருந்ததா நல்லது. சிலவங்க சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் எல்லாம் சாப்பிடு, இது சாப்பிட்டா என்ன உடம்புக்கு நல்லது அப்படிம்பாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், எல்லாத்தையும் புசிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது? தகுதியாயிராது. இல்லையில சொல்லுங்க. இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஸ்தோத்திரத்தோடு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம். இன்னொன்று தெரியுமா, இஸ்ரேல் ஜனங்க என்னச்சுன்னா அவர்கள் கால் வீங்கலையாம், அவர்கள் உச்சார்ந்த உள்ளாங்கல்வர் ஒரு பழுதில்லையாம், அவங்களுக்கு எந்த வியாதிராம அத்தனை லட்சம் ஜனங்க 30 லட்சம் ஜனங்களை என்னச்சுன்னா ஆண்டவர் வனாந்தரத்தை நடத்தி வந்தான். அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் என்னச்சுன்னா அடி விழுந்து செத்தானே தவிர ஒரு நாள் வியாதிப்பட்டு எவனும் சாகவே இல்லை. ஆமே, எனக்கே நம்ம யோசிச்சிருக்கோமா? அவன் என்னச்சுன்னா என்னைக்காவது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் அந்த வெள்ளரிக்காயும் என்னச்சுன்னா கொமட்டிக்காயும் நினைச்சுதான் என்னச்சுன்னா புலம்புனானே தவிர இப்போ என்னச்சுன்னா அதை என் உள்ள சோர்ந்து போனா சொன்ன தவிர என் சரீரம் பலவீனப்பட்டு அவன் சொல்லவே இல்லை. அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் போஷித்து அற்புதமா நடத்தினான். இந்த ஆண்டவர் அதான் சொன்ன, இந்த உலகத்துடைய எல்லா தேவையும் நமக்கு சந்திக்க அவரால் முடியும். ஆனா நீங்க அவருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எதையும் தொடக்கூடாது. தேவனுக்கு என்ன விருப்பம் இல்லாத எந்த காரியத்தையும் அது ஆகாதுன்னு தள்ளுங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி வச்சா அது பழைய ஏற்பாடு தான். நமக்கு புதிய ஏற்பாட்டுக்காரது, புதிய ஏற்பாடு அதாவது ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விருட்சம் புசிப்புக்கு எப்படி இருக்குன்னா நல்லது, பார்வைக்கு இன்பம், பார்க்க ரொம்ப அதான் சொல்ல, பார்க்க பார்க்க அழகா இருந்தது அத்தி மரம், அந்த ஆசையோடு என்னச்சுன்னா அது புடுங்கிறது பறித்து என்னச்சுன்னா புசிப்பதற்கு ஏவேனான் பிசாசா. அது விருட்சம் நல்ல புசிப்புக்கு நல்ல, பார்வைக்கு இன்பம், புத்தி என்னது தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து தன் புருஷனுக்கும் என்னச்சுன்னா புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான். அவனு என்னச்சுதான். இப்போ என்ன நடந்துட்டு
இருக்கிற ஆசீர்வாதம் போயிட்டு. சொல்லுவோம், உள்ளதும் போச்சு நொல்லக்க. நான் உள்ளதும் போயிட்டு, இருந்த ஆசீர்வாதம் இழந்துட்டான், இருந்த நன்மை இழந்துட்டான். அந்த தோட்டத்துக்குள்ள போக முடியாத ஆண்டவர் என்ன சொன்னா, அந்த பட்டயத்தை வச்சுட்டார். உள்ள போகக்கூடாது அப்படின்னு நிர்வாணியா வந்துட்டான். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா சோதனை வரும். திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். அல்ல சொல்லுங்க. எதுக்கு ஆண்டவர் சோதிக்கிறார்? பரீட்சை. யோபுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது? சாத்தான் ஆண்டர்ட்ட என்னச்சுதான் சவால் விட்டான். அவன் செஞ்ச என்னச்சுன்னா தப்புக்காக அவனுக்கு சோதனை இல்லை. அவனுக்கு வந்த சோதனை எதுக்கு வந்தது? அவனுக்கு வந்த சோதனை என்ன? சாத்தானுக்கும் தேவனுக்கு இருக்கிற யுத்தம். ஆண்டவர் சொன்னாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற, அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். இவன் சொன்னா, பிசாசு நீ என்னச்சுன்னா அவனை சுற்றி இருக்கிற வேலையை மட்டும் எடுத்துரும், அவன் மறுதலிக்கான பாருன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் வேலையை எடுத்தாரு. ஏன்னா இவன் மேலே வச்ச நம்பிக்கை, உங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு சில சோதனை ஆண்டவர் அனுமதிப்பார். அதை நீங்க ஜெயிக்கணும். அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேவனை தோக்க வச்சிடக்கூடாது, தேவ நாமத்தை தூசித்திடக்கூடாது. அவன் ஒன்னே என்னச்சுன்னா, அவன் இந்த சோதனை வந்தது. அவன் மனைவி கூட சொல்லுதா, இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவர் ரொம்ப கட்டியா பிடிச்சிட்டான். அலையில சொல்லுங்க. அது கல்லில் புரைக்கப்பட்டிருந்தா நலமாயிருக்குன்னு சொன்னான். அலையில சொல்லுங்க. என் ஜீவன் பிரிய மட்டும் அந்த உத்தமத்தை நான் விடேன் என்று சொன்னான். அவள் ஆண்டருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆண்டருக்கு மகிமை உண்டு. அதனாலதான் வேதம் சொல்லுது, இழந்த அத்தனை சுகத்தையும் மறுபடியும் பெற்றான், இழந்த நன்மைகளையும் பெற்றான், இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆதியாகமம் 22. அந்த சோதனை என்ன? ஸ்தோத்திரம், அவனுடைய உள்ளான மனுஷன் இருக்கிற அந்த பல்ஸை ஆண்டவர் கண்டுபிடிக்க விரும்பினா. ஏன்னா 11ஆம் அதிகாரம், அதுக்கு முதல் 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, இஸ்மவேலை அவன் அனுப்பி விடுவது அவனுக்கு துக்கமா இருந்ததா. அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. 21:11. தன் மகன் குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது? யாரு? இஸ்மவேலை அனுப்பிவிடு, துரத்தி விடு, அவனுடைய தாயினை துரத்தி விடு என்று சொன்னது இவனுக்கு துக்கமா இருந்தது. இப்போ 22 ஆண்டவர் சோதிக்கிறார். என்ன சோதிச்சார் தெரியுமா? 22 கர்த்தர் சோதித்த காரியம் என்னன்னு தெரியுமா? உன் சொந்த பிள்ளை 25 வருஷமா காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளைய இப்போ பலி செலுத்துன்னு சொன்னான். அனுப்பினா பார்த்துடலாம், அனுப்புனா சொல்லுங்க, அனுப்புனா அழிச்சா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் இப்ப சோதிக்கிறாரு. அனுப்பிவிடுன்னு சொன்னதே உனக்கு துக்கமா இருந்ததே. ஆனா இப்போ என்ன சொன்ன, உன் பிள்ளை எனக்காக பலியிடு அப்படின்னாரு. உன் பிள்ளை எனக்கு பலி கொடுன்னு சொன்னார். அந்த சோதனையில் ஆபிரகாம் என்ன சொன்னா, ஜெயிச்சிட்டான். ஒரு வேளை சொல்லுங்க, உங்க சோதனையில் ஜெயிக்கணும், வருத சோதனை ஜெயிக்கணும். அல்ல சொல்லுங்க. அதை ஜெயிச்சிட்ட ஆபிரகாம் அந்த பிள்ளை எங்க ஆண்டவர் குறிக்க சொன்னார் அந்த இடத்துல போய் பலியிடுறதுக்காக கொண்டு போனான். 3 நாள் பயணம் செய்து போனான், குறித்த இடத்துக்கு போனான். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் குறித்த இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு வேளையில சொல்லுங்க. அந்த இடம் என்ன எனக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தா அங்கதான் யெகோவா ஈராய் கர்த்தர் எனக்கு இருப்பார். இல்லைன்னா எனக்கு என்ன, என் பிள்ளையை நான் பலியிட வேண்டி வந்துடும். நான் இல்லை அங்க அங்க ஆண்டவர் எனக்காக என் பிள்ளைக்கு பதில் ஆயத்தப்படுத்தி வச்ச ஸ்தோத்திரம், அங்க ஒரு ஆடு அன்னிச்சுன்னு எனக்கு கிடைக்காது. யெகோவா ஈராய் தேவன் இருக்க மாட்டார். குறித்த இடத்துக்கு போனா பிள்ளை அனுச்சுனா
அங்கே போய் பலிபீடத்தை கட்டி பிள்ளைய பலியிட போனா ஆண்டவர் இப்ப சொல்றார் 12ஆம் வசனத்துல, இப்போ நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிற. ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆடு கிடைத்தது மட்டுமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இழந்தது அத்தனையும் மறுபடியும் திரும்பியும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து, உன் நிமித்தமாய் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தார். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கதவை அடைச்சிருங்க. அப்படி மழை தூரிச்சுன்னா கதவை அடைச்சிருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். நம்ம வாழ்க்கையில சோதனையை ஜெயிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அதே மாதிரி செலக்டடு நம்ம சூஸ் பண்ணதும் பாருங்க, அதே ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சோதனையை நம்ம ஜெயிக்க பழகணும். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் என்னச்சுன்னா வாக்குவாதம் வந்துட்டு, ஆபிரகாமுடைய மேய்ப்பன் ஆபிரகாம் சொல்லுகிறான், நம்ம 2 சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நீ வந்து என்னச்சுன்னா இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன் அப்படி சொல்லி என்னச்சு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நடந்து என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த சூஸ் பண்ணதுக்கு இவன் என்னச்சுன்னா, அங்க அந்த 10ஆம் வசனம் சொல்லுது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொரிந்ததா இருக்க கண்டான். கர்த்தர் சோதாமே கொமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது எப்படி இருந்ததா? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா. பார்க்க நல்லா தான் இருக்கு, அப்படிதானே? இங்க இருந்தா நான் வாழ்ந்துடலாம், இங்க இருந்தா நான் அதை செஞ்சிடலாம், இங்க இருந்தா நான் என்ன சாதிச்சிடலாம் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நாமே என்ன ஸ்தோத்திரம் இச்சித்து எடுக்கிற இடம் ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்துக்கு அழிவை கொண்டு வந்துடும். நாமே என்ன இச்சித்து எடுக்கிற இடம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிவிடும். நாமே இச்சித்து இருக்கிற இடம் நாம் அதை சுதந்திரிக்க முடியாது, துரத்தப்படுகிற நிலைமை ஆகிவிடும். நம்ம வாழ்க்கையில் என்ன ரொம்ப கவனம் செலுத்தப்படணும். அவன் இச்சித்து எடுத்த இடத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மாறா இருந்தனால அந்த பட்டணம் அழிக்கப்பட்ட பொழுது அந்த பட்டணத்தை விட்டு ஓடி போகிற சூழ்நிலை அவனுக்கு வந்தது. எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். ஒரு தவறான சந்ததி பிறப்பதற்கும் அவன் காரணமா இருந்தான். சந்ததியாக என்னச்சுன்னா அந்த சந்ததிகள் சபைக்குள்ள வர முடியாதபடி கர்த்தர் தடுத்து போட்டார். வாழ்க்கையில் என்னச்சுன்னா இப்படிப்பட்ட எனக்கு கண்கள் பார்வை சரியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை செலக்ட் பண்ணாலும் பார்த்து செலக்ட் பண்ணும். எதை பார்த்தாலும் என்னச்சுன்னா ரொம்ப செலக்ட் பண்ணுறது ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணும். ஒரு திருமண காரியமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, ரொம்ப பார்வை ரொம்ப சரியாக இருக்கணும். நம்ம எதை சூஸ் பண்ணுதோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், தம்பி தங்கச்சிமார்களுக்கு ரொம்ப அதுதான் சொல்லுதேன். அவன் சமூகத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து லைஃப்பை என்னச்சுன்னா நீ வந்து என்னச்சுன்னா நீ செலக்ட் பண்ண கர்த்தர் கொண்டு வரணும். அது என்னச்சுன்னா அது ரொம்ப இதாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். தோத்திரம். அது வாழ்க்கை, அதாவது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை காலத்து பயிர்? 1000 காலத்து பயிர். எங்கே நிச்சயிக்கப்படுது? திருமணம் எங்கே உலகத்தை சொல்ல எங்கே நிச்சயிக்கப்படுது? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அதுதான் நிச்சயிக்கப்படும், நீங்கள் நிச்சயிக்கக்கூடாது. அது அங்கே தான் நிச்சயிக்கப்படும், நீங்கள் நிச்சயிக்கப்படக்கூடாது. நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு முள்ளா மாறும். அங்கே தான் நிச்சயிக்கப்படணும். அது ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த லைஃப் என்னச்சு நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லுதேன், உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்பில் என்னச்சுன்னா உங்கள் ஜபம் தான் முக்கியம். நீங்கள் ஜபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை அதில் நடத்திடுங்க. நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை என்னச்சுன்னா சரியான பாதையில் என்னச்சுன்னா கொண்டு போவார். ஒருவேளை என்னச்சுன்னா ஆரம்பம் வந்து உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும், சில நெருக்கடிகள் வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுட்டு அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை ஒரு நாள் கர்த்தர் மாற்றி கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம என்னச்சுன்னா இந்த சூழ்நிலையினால
நம்மளால் ஜெபிக்க முடியாது, நம்மளால் என்ன சின்ன வேதத்தை வாசிக்க முடியாது, நம்மளால் என்ன சின்ன ஸ்தோத்திரம் உங்கள் வேலையிலையோ உங்கள் தொழிலையோ உங்களுடைய என்ன சின்ன குடும்பத்து காரியங்களை எதுலையும் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. இதெல்லாம் உங்களை என்னச்சுன்னா உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா அப்படி ரொம்ப என்னச்சுன்னா ஒரு சுழட்டி அடிச்சிடும், ஒரு சூறாவளி மாதிரி. அதனால என்னச்சு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிறோம். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. அதனால சூஸ் பண்ணது ரொம்ப என்னச்சுன்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது ஒஸ்ட்டாக இருக்கக்கூடாது, பெஸ்ட்டாக மாறணும். தேவனுக்கு பெஸ்ட்டு எனக்கு ஒஸ்ட்டாக இருக்கட்டும், அது பெஸ்ட்டாகவே மாறும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அதுதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தேவை. அதை நீங்கள் நினைச்சின வாழ்க்கையில் எப்பொழுதுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சின ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இச்சை இன்னும் ஒன்று ஸ்தோத்திரம். யோசுவா 7:21 வாசிக்கிறோம். நேரம் ஆயிட்டு என்ன யோசுவா 7:21 அங்கே வாசிக்கும் பொழுது என்னச்சுன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்குது, அவன் கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்ட, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்குது என்றான். அதனால என்ன நடந்தது? தோல்வி என்னச்சுன்னா சந்திக்க வேண்டி வந்துட்டு. வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எதையும் இச்சிக்காதீங்க. அல்லையில சொல்லுங்க, அல்லேலூயா. கற்பனையில் ஒரு கற்பனை என்னது? அமைத்து பிறர் பொருளை இச்சிக்க கூடாது. அதாவது இச்சனை என்ன? ஆசைதான். ஆசைன்னு என்ன? இது 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 என்னுடைய பெண். இது என்னது? இது என்னது? இது என்னுடைய பேனா. இந்த பேனா என்னுடையது. இந்த பேனாவை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேட்கணுமா? எடுக்கக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. அதாவது இது என் மனைவி, இது ஏன் மனைவி, ஏன் மனைவியை ஃபாஸ்டிங் நான் என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு பாப்பா இருக்கு, ஜெயந்தி, அப்படித்தானே? அதான் இச்சை. அப்படின்னு என்ன? எனக்குரியதை நீங்கள் என்னச்சுன்னா இச்சித்து எடுத்துக்கொள்ளுது, அதுதான் அது எனக்குரியது, எனக்கு தான் அது. அந்த இது இருக்கக்கூடாது. அதனால் பிற இது மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அதில் ஒரு நாள் இச்சை வரக்கூடாது. இதை நீங்கள் மேற்கொள்ளணும். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஒரு ஜெயம் வரணும். அலையில சொல்லுங்க. இந்த பிசாசு கொண்டு வர சோதனையை ஜெயிக்கணும். அலையில சொல்லுங்க. அதுக்கு எபேசியர் 6:12-13 பாருங்க. எபேசியர் 6:12-13 வாசிக்கும் பொழுது என்ன ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய போராட்டம் எங்கே இருக்கிறதா? வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத மாமிச ரத்தத்தோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அடுத்த வசனம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகள் இங்கே எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்த நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. மூன்றாவது ஸ்தோத்திரம். அது லைட்டாக சொல்லி முடிச்சிருவோம். 8:14 வாசிக்கிறோம். 8 லூக்கா 8:14 வாசிக்கிறோம். பலன் கொடாதிருக்கிறவர்கள், அதையும் நான் போனதுல சேர்த்து 2 பேசியிருக்கிறேன். ஆனால் என்ன ஸ்தோத்திரம், இதை பலன் கொடாதிருக்கிறவர்கள். எதுக்கு பலன் கொடுக்கல? பிரபஞ்சத்தின் கவலை. எதை குறித்த கவலை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரபஞ்ச உலக கவலை, எல்லாத்தையும் உலகத்தினுடைய கவலை உங்களை வளர விடாது, வசனத்தை விசுவாசிக்க விடாது. அது உலகத்தை குறித்த கவலை இருக்கக்கூடாது. கர்த்தர் அடுத்து பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யம் அது நான் நல்ல பெருகணும் அப்படிங்கிற ஆண்டவர் கொடுப்பார். அலையில சொல்லுங்க, அலையிலோயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அலையில சொல்லுங்க, அலையிலோயா. நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவர் சொல்லுவோம், கையின் பிரயாசத்தை உனக்கு நீ சாப்பிடும், உன் கையின் கிரியில் நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதனால அதுக்கு மிஞ்சி என்ன ஐஸ்வர்யான தீவிரிக்க கூடாது. ஐஸ்வர்யவான தீவிரிக்கிறவன் ஆக்கினி திருப்ப அடைவான். அதனால் அது தீவிரிக்க கூடாது. அடுத்து பாருங்க, சிற்றின்பம். அது என்னது அப்படின்னு என்ன? ஊதாரித்தனம். அதாவது என்ன வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் மிஞ்சி போகக்கூடாது. அது ஒரு சின்ன என்ன உதாரணம். நம்ம என்ன ஸ்தோத்திரம் பாயிலையும் படுக்கலாம்,
கொடுக்கல? சொல்லுங்கள். நீங்கள் எங்கே படுத்தேன்னா உங்களுக்கு என்ன வரணும்? அதான் இப்போவுமே வருது. இவ்வளோ சத்தம் வச்சாலும் என்னச்சுன்னா இன்றைக்கி செல்வனை வந்திருக்கிறாரு. அண்ணே சவுண்ட் நல்லா இருக்கான். சரி, வார வாங்க. சரி, கத்த நல்ல ஸ்டீவனை சந்தோஷப்படுதாரு. ஆண்டருக்கு மகிமை உண்டாதாங்க. இவ்வளோ சவுண்டு என்னச்சுன்னா இருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. அதான் ஒருத்தன் போய் கேஸ் கொடுத்தானா, இவங்க சத்தம் பொறுக்க முடியலையா, இவங்க சத்தம் அவ்வளோ சத்தம் போடுதாங்க பக்கத்தில். அப்போ அவன் கேட்டான், எதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். தூங்கவே முடியல அப்படின்னு. உடனே பாஸ்டர் வந்து கேட்டாங்களாம், போலீஸ்கார் வந்து, ஐயா அவங்க நீங்கள் உங்கள் சத்தம் போட்டு சத்தத்தில் என்னச்சுன்னா பக்கத்தில் வீட்டில் தூங்க விட மாட்டேன்னு. அப்போ அவர் சொன்னால், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னாரா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வாங்க? எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. உடனே இவர், எதுக்கு அவங்க சர்ச்சுக்கு நான் வரணும் அப்படின்னு. நீங்கள் வாங்கலேன் அப்படின்னு. அவர் வந்தவுடனே வந்தாராம். வந்து கூப்பிட்டு என்னச்சுன்னா வச்சுருந்தாரான். இவர் போட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் என்னச்சுன்னா ட்ரம்ஸு அடி கொளுத்துறாங்க. அங்கிட்டு பார்த்தா என்னச்சுன்னா மியூசிக் என்னச்சுன்னா உங்களுக்கு நான் குறைவா அப்படின்னு அவங்க போட்டு அமுக்கு நமுக்குறாங்க. இங்கே பார்த்தா சத்தம் மைக்கில் என்னச்சுன்னா பயங்கர சத்தம், காட்டு கூப்பாடு போட மாதிரி இருக்குது. இவரை பார்த்துட்டே இருந்தாரன், என்ன எவ்வளோ சத்தம் இருக்குது. இல்லை இப்போ மேட்ருக்கு வருவோம், உள்ளே வாங்க அப்படின்னு. அவர் அதுக்கடுத்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அவர் ஆக்ரோஷமாக அடிக்கிறார் பிரசங்கம். சத்தம் காதை கிழிச்சிட்டு போகுது. அப்படி உடனே அவர் பார்த்தா அங்கங்கே 2 தூங்கிக்கிட்டே கிடந்தான். அப்போ சொன்னேன், இந்த சத்தத்துக்குள்ளே இங்கே தூங்க முடிஞ்சதுன்னா இவ்வளோ தூரமாக இருக்கிற வீட்டில் ஏன் அவன் தூங்க முடியாது? இவர் போய் அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அவரும் அங்கேயே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயா நீ ஐயா தூங்க முடியலை. அவங்கள தூக்கம் வந்தால் தூங்கலாம், தூக்கம் வந்தால் தூங்கலாம். அப்போ பாய் இருந்தாலும் தூங்கலாம், ஹாஸ்டலியான பெட் இருந்தாலும் தூங்கலாம். தூக்கம் வருதா அதுதான் முக்கியம். தூக்கம் வந்தால் சேரில் கூட உட்காந்து தூங்கிடலாம், இல்லை நின்றுக்கிட்டே கூட தூங்கலாம். சில ஆட்கள் பஸ்ஸில் நின்றுக்கிட்டே பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா டபக்கு 2 இடிச்சிட்டு எப்படியும் தூங்கலாம். அதுக்காக என்னச்சுன்னா அவங்க வீட்டில் என்னச்சு இப்படி இருக்க, என் வீட்டில் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் பாய் இருக்க சந்தோஷப்படுங்க. உங்கள் வீட்டில் சேர் சாதாரண பிளாஸ்டிக் சேர் தான் இருக்குது. அவங்க வீட்டில் சோபா எத்தனை இவ்வளோ ஆயிரம் எங்கே வாங்க முடியல. வேண்டாம், ஊதாரித்தனம் வேண்டாம். அல்லேலூயா. இருக்கிறதுக்கு சேரு, படுக்கிறதுக்கு பாய், சாப்பிட்றதுக்கு சோறு போதும். ஓ நீங்கள் தூங்குறீங்களோ? சரி. அதனால் என்னச்சுன்னா என்றைக்குமே என்ன ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாது, சிற்றின்பம், அது பேராசை வேண்டாம். நமக்கு என்ன சாப்பிட அதானே சொல்லுவேன். ஸ்டார் ஹோட்டலில் போனால் அழகுப்படுத்தி வைப்பேன், அவ்வளோதான். ஆனால் அதே தான் எங்கே இருக்க, அதே இட்லிக்கு என்ன மாவு, அதே மாவு தான். அவன் இட்லியை கொஞ்சம் சோடிச்சு வைப்பான், பிளேட்டை சோடிச்சு வச்சதுக்கு. அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன், கேக்கு வெட்டினாங்க. அந்த கேக்கு வெட்டினோடனே நினச்சி நான் நினச்சேன்னா அதில் கேக்கு பார்த்தா அவ்வளோ சோடிச்சு வச்சுருந்தாங்க. நான் உடனே நினச்சேன்னா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று இருந்தது, அதை எடுத்து நினச்சேன்னா அந்த பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு என்னச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ஐயாவுக்கு என்னச்சுன்னா வெட்டிங் டே கூட்ட போனேன். உடனே பக்கத்தில் சொன்னேன், பாஸ்டர் அது வந்து கேக்கு இல்லை பாஸ்டர். அப்போ அது என்னது, மெழுகு, இது சோடிப்பு, அதுக்கு காசு. பிளேட்டில் கண்டதெல்லாம் சோடிச்சு வச்சனால அது சாப்பிட முடியாது. அது நமக்கு என்னச்சுன்னா நீங்கள் எவ்வளவு ஒரு இட்லிக்கு என்னச்சுன்னா ஒரு கரண்டி மாவு ஊற்ற மாதிரி தான் அங்கேயும் ஊற்றான். அவன் என்னச்சுன்னா ஒரு பிளேட்டு இட்லி என்னச்சு 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லுதான். இங்கே மாதிரி தான் என்னச்சுன்னா அங்கேயும் காப்பி. இங்கே என்னச்சு நீங்கள் எவ்வளோ காப்பி போடு அங்கேனாலும் பார்த்தீங்களா, அங்கே காப்பி பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னச்சுன்னா யூஎஸ்ஏ காப்பி கொடுங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு என்னச்சுன்னா குடிக்கவே முடியாது. இங்கே நம்ம சாயப்பட்டறையில் இருக்க சாயம் மாதிரி இருக்கும், அது குடிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் என்னச்சுன்னா அது பெருசுன்னு. இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கர்த்தர் கொடுத்த தோத்திரம் பண்ணுங்க, சிற்றின்பத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நல்லா பயன்படுத்துங்க. அதுக்காக என்னச்சுன்னா ஸ்தோத்திரிங்க. ஒரு தரித்திரப்பட்டு இருக்குன்னு நான் சொல்ல, வாழ்க்கையில் ரொம்ப ஞானமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா இதெல்லாம் இருக்கனால பலன் கொடுக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருந்தீங்க. பலன் கொடுக்கலாம் மாறுங்க. அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுது 15ஆம் வசனத்தில், அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது, அது என்னச்சுன்னா பலன் கிடைத்தது. அல்லேலூயா. ஆமாம், அது பலன் கிடைத்தது. நல்ல நிலத்தில் அது விதைக்கப்பட்டது, பலன் கொடுத்தது. பலன் கொடுக்கணுமா?
ஸ்தோத்திரம். அதற்கு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வேதம் சொல்லுது, நீரோடையில் அருகாமல் இருக்கிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதரா இருக்கிற மரத்தை போல இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற யோவான் 15:5 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவன் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு செய்யப்படும். ஆமென். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவருக்குள்ளே இருங்க, நல்ல கனிகளை கொடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து நீங்கள் அது 2ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கிளைகள் தரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சில கிளைகள் தரிக்கப்படணும், வேண்டாத அறுத்துப்படணும். இல்லைன்னா அது வளர்ந்ததுன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. சில மரத்தில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் வெட்டி விடுவாங்க, எதுக்கு? அந்த பலன் கிடைப்பதற்காக. எனவே அந்த கிளைகள் நறுக்கப்படணும். தேவையில்லாதெல்லாம் நீங்கள் தரித்து போட்டிங்கன்னா பலன் கொடுத்துடலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை தார ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. அடுத்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்தை அன்னைக்கு தாவீது சொன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை நான் ஆண்டவர் கை கொண்டு ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் சோதனை காலத்தில் பின்னிட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சோதனை காலத்தில் பின்னிட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தில் உறுதியாயிருக்க, வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் மேன்மையை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் பலனற்ற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, பலனுள்ள வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. பலன் கொடுக்கிற நபராய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை கூட இருந்து நடத்தட்டும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காப்பீராக. செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி சமாதானத்தோடு அனுப்பும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சுகமும் நன்மையும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தலை சொல்லி சமாதானத்தோடு